ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். நம்ம தீபாவளி விலாக் பார்க்கலாம் வாங்க. எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம மார்னிங்லேயே நம்ம தம்பி நம்மளுக்கு வாங்கி வச்சுருக்க பட்டாசு எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த பட்டாசுலாம் பார்த்துட்டோம்னா நம்ம கடைக்கு சேல் பண்ணுறதுக்கும் நம்ம வெடிக்கிறதுக்காகவும் நம்ம தம்பி நம்மளுக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இதில் நிறைய புது புது கிரேக்கர்ஸ் வந்திருக்கு. நைட் வெடி நிறையா இருக்குது, பிஜிலி பேக்கெட்ஸ் இருக்குது, லக்ஷ்மி வெடி, குருவி வெடின்னு எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஆருத்ரா குட்டி அழகாக மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு தேவதையாகி ரெடி ஆகிட்டா. நம்ம பக்கத்தால் இருக்க தண்டுமாரியம்மன் கோவில் போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு பாப்பாவும் சாமி கூட ஒரு அழகான ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஸோ அதோட சின்ன விலாக் கிளிப்பிங்ஸ் தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த தேவதை எப்படி அழகாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட அழகான குட்டி செல்ல தேவதைக்கு இதுதான் முதல் தலை தீபாவளி. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போன வருஷம் இந்நேரம் 5 மாதமாக என் வயிற்றுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ அழகான முட்டை குருவி குஞ்சா என் கையில் அழகாக இருக்குது. ஸோ இப்படி தான் எங்கள் தங்கத்தோட தீபாவளி அவுட்ஃபிட் இருந்தது. அடுத்து நம்ம கோவில் போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க, போகலாம் கோவிலுக்கு. ஸோ காரில் மேடம் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தோம்னா இது நம்ம பாரியூர் கோவிலோட பேக் சைட் வியூ. நிறைய பேர் பாரியூர் கோயில் இருக்க பேக் சைட் வியூ. இந்த ஆற்றுலேருந்து வர தண்ணி மூலமாக தான் சுற்றி இருக்க எல்லா கிராமத்துக்கும் நெல்லரோடு பண்ணுறாங்க. அடுத்து நம்ம கரிவரதராஜ பெருமாள் கோயில் போயிருக்கோம். எங்கன்னா குருகுலம் ஸ்கூலுக்கு பின்னாடி ரொம்ப ரம்மியமாக அமைதியாக அழகாக இருந்துச்சு. ஸோ கோயிலெலாம் போய் திருப்தியாக சாமி கும்பிட்டு அடுத்து ரிட்டன் ஆகிட்டோம். வர்ற வழியில் நல்ல மழை. ஸோ நான் ஆருத்ரா அவங்க அப்பா அம்மா எல்லோரும் ஜாலியாக ஆருத்ரா குட்டி கூட இந்த ரெயினை என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இதுவும் ஷார்ட்ஸில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று உங்கள் ஊரில் தீபாவளி அன்றைக்கி மழையா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி தீபாவளி போச்சு, நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். நீ அடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சிட்டு ஈவினிங் வெடிக்க ரெடி ஆகிட்டோம். வாங்க ஈவினிங் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா நைட்டு ராக்கெட்டெல்லாம் வச்சாச்சு. 7 ஷாட்லேருந்து ஆரம்பித்து 60 ஷாட்ஸ் வரைக்கும் எல்லாமே வச்சாச்சு. அதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இருளாக இருக்கிறதுல வானத்தில் சின்ன சின்ன பட்டாசு துளிகள் மாதிரி நம்ம லைட்டிங்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம சுற்றி இருக்க எல்லா துன்பங்களும் விலகணும். இந்த தீபாவளியில் எல்லாமே நன்மையாக நடக்கணும். வெளிச்சங்கள் போல் அனைத்து நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நடக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு நேற்று தீபாவளி. நீங்களும் நல்லா சந்தோஷமாக பட்டாசு வெடிச்சிங்க அப்படின்னும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் நைட்டு ஃபுல்லாக வெடியாக வெடித்து தள்ளிட்டு இருந்தாங்க. ஆருத்ரா அவங்க அப்பா, அதுக்கப்புறம் என்னோடய தம்பி, அப்புறம் அண்ணா எல்லோரும் இப்படி தான் வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. மறுபடியும் பார்த்துட்டிங்கன்னா ஆருத்ரா குட்டி தூங்கி எழுந்திரிச்சிட்டா. ஸோ ஆருத்ராவில் வச்சுட்டு என்னென்ன பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு சொல்லி அவளும் நல்லா வேடிக்கை பார்த்துட்ருக்குறா. இந்த பட்டாசு வெடிக்கிறது கண்டு அவள் பயப்படலை. நான் ரொம்ப பயந்துருவாளோ அப்படின்னு நினச்சேன். ஸோ ரொம்ப பொறுமையாக அழகாக சிரிச்ச மாதிரியே எல்லா பட்டாசும் பார்த்துட்டு இருந்தா. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ரிவர்ஸ் மோட்லேருந்து எப்படி ஃபயர் கிராக்கர்ஸ் பேர்ன் ஆகிறது அப்படிங்கிறத பர்ஸ்ட் ஆகிறதுங்கிறத பார்க்குறீங்க. ஸோ இது என்ன பார்த்துட்டிங்கன்னா ஏரியாவில் இருக்க எல்லா அண்ணாவும் அக்கா எல்லோரும் சேர்ந்து ஸோ இந்த ஃபயர் கிளாக் வச்சாங்க. ஸோ இதோட ரீவைண்ட் வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரே ஜாலியாக இருந்தது நேற்று நைட்டு தீபாவளி அப்போது. ஒரே எல்லோரும் சேர்ந்து ஒட்டுக்காக வெடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பிறந்த வீட்டுக்கு வந்த திருப்தியாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ சந்தோஷமாக தீபாவளி நல்லபடியாக போச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி நல்லா சொந்த பந்தங்கள், உறவினர்கள், பழக்க வழக்கங்களோட அழகான அமைதியான ஜொலிப்பான தீபாவளி கொண்டாடினீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த வியூ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மயில் தொகை ரெக்கை விரித்து ஆடுற மாதிரி இருந்துச்சு. இந்த வெடி பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லோரும் இது வெடித்தாங்க. அப்புறம் கேஸ் சிலிண்டர் வெடின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெடித்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதோட மியூட் கிளிப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் வீடியோ நான் அதில் போடலை. ரொம்ப நாய்ஸாக இருந்தங்காட்டி ஸோ மியூட் பண்ணிட்டு தான் இது நான் போடுறேன். அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் ஸ்லோ மோஷனில் எல்லோரும் வர மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ இப்படி தான் தீபாவளி போச்சு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. தேங்க்யூ.